ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய காட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காட்டில் வந்து இன்றைக்கி அவரை விதை போடுறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், அம்மா அவரை விதை போட்டுட்ருக்காங்க. அங்கெல்லாம் ஃபுல்லாக உருளைக்கிழங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தான் போட்டிருந்தோம். அதை எடுத்து இப்போ ஒரு வாரம் தான் ஆகுது. நேற்று காட்டில் அப்படியே வண்டி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி. ஸோ பாருங்கள், அங்கங்கே ஃபுல்லாகவே உருளைக்கிழங்காக தான் இருக்குது. தம்பிக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன். அவனுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அவனுக்கு நல்லா விளையாண்டிட்டு இருந்தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அம்மா போட்டுட்ருக்காங்க பாருங்கள் அவரை. சரி நானும் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமே. நான் சின்ன வயசில் போட்டது தான், அதுக்கப்புறம் நான் அவரை விதெல்லாம் போட்டதே இல்லை. அதனால் இப்போது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போட போகிறேன். சின்ன வயசில் அடிக்கடி போட்டிருக்கோம், ஏன்னா காடு வீட்டு பக்கத்துலேயே காடு இருக்கிறதுனால போட்டிருக்கோம். பாட்டியெல்லாம் சொல்லி தருவாங்க. கொஞ்சம் ஒவ்வொரு இது தள்ளி தள்ளி போடணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து ரெண்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று எடுத்து போட்டு அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு இது போடுமோ அடுத்ததுக்கு வந்து பழகிருச்சு, அதனால் அப்படியே போட்டுட்டு வந்தேன். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் அவரை விதை போடுவாங்க. சுற்றி காடாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காடுனா காடு மரம்லாம் இருக்கிற காடு கிடையாது. இந்த மாதிரி விவசாயம் ஏரியா தான். எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் ஏரியா தான். அவரெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக மண்ணில் வந்து காலை வந்து மண்ணில் அப்படி அப்படியே தள்ளி விடணும்னு சொன்னாங்க. நான் வந்து ரொம்பவே தள்ளி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதே தான் சேம் ஒரு இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுட்டு இருந்தேன். இப்படி தான் க்ளோஸ் பண்ணுவோம்மா.